الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى علي صلاة واحدة صلى الله عليه عشرا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம் உரைத்து என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் இன்று 19வது நோன்பை நோற்றவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து நல் அமல்களையும் கபூல் செய்து அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது 3 விதமான கடமைகளை நமக்கு சொல்வான். ஒன்றாவது, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது, அடியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். மூன்றாவது, ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அவனுடைய தாய் தந்தையர்கள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இப்படி ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். இன்று நான் இப்போது ஓதிய வசனத்தில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையை பற்றி நமக்கு எடுத்து சொல்கின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளில் இது ஒரு கடமை, நபியின் மீது ஸலவாத் சொல்வது. இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை நமக்கு காட்டக்கூடிய வசனம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா 1,24,000 நபிமார்களை அனுப்பி வைத்து ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்திருந்தாலும் கூட எந்த நபிக்கும் தராத ஒரு சிறப்பை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். முன்னர் வாழ்ந்த எந்த நபியை பற்றியும் அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை. அந்த நபியின் மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் ஸலவாத் சொல்கிறார்கள் என்று சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் சலாம் சொல்கிறார்கள், ஸலவாத் சொல்கிறார்கள். இதன் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களை விட பெற்றிருக்கக்கூடிய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு கவிஞர் சொல்வார்: யுஸல்லி அலைஹில்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பிஹாதா பதாலில் ஆலமீன கமாலுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலாவே ஸலவாத் சொல்கின்றான். இதன் மூலமாக அகில மக்களுக்கு நபிகளாரின் அந்த கமாலியத், நபிகளாருடைய சிறப்பு, நபிகளாருடைய பரிபூரணம் தெளிவாகிவிட்டது என்பதாக கவிஞர் சொல்வார். அதே போன்று அல்லாஹ் முந்தைய சமுதாய மக்களுக்கு யாருக்குமே கட்டளையிடவில்லை, நீங்கள் உங்கள் நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று கட்டளையிடவில்லை. நபிக்கு கட்டுப்பட்டு நடங்கள், நபியுடைய சொல்லை கேட்டு நடங்கள் என்று மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே தவிர உங்கள் நபியின் மீது நீங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடவில்லை. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு கட்டளையிடுகின்றான், நீங்கள் நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்ல வேண்டும்.
அது மட்டுமில்லாமல் அல்லாஹ் தன்னுடைய கடமைகளை பற்றி எல்லாம் சொல்லும் போது அகீமுஸ்ஸலா தொழுங்கள் என்று ஆணையிடுவான், ஆத்து ஜக்கா ஜக்காத்தை கொடுங்கள் என்று ஆணையிடுவான், பதுக்குருனி அதுக்குருக்கும் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் ஸலவாத்தை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லும் போது நானும் என்னுடைய வானவர்களும் ஸலவா சொல்கின்றோம், எனவே நீங்களும் ஸலவா சொல்லுங்கள் என்று அந்த அமலை தானும் வானவர்களும் செய்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டிய பிறகு நபிகளாருக்கு ஸலவா சொல்லுமாறு நம்மை ஆணையிடுகின்றான். இதுவும் ஸலவாத்தினுடைய பல்வேறு சிறப்புகளில் ஒரு சிறப்பாகும். ஸலவாத்தை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் போது குர்ஆனில் அல்லாஹ் 3 விஷயங்களை அடியார்களுக்கு ஆணையிடுகின்றான். ஆனால் அடியார்களோ அந்த காரியங்களை செய்வதற்கு தகுதியற்றவர்கள், சக்தியற்றவர்கள். எனவே அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்திலேயே திரும்ப ஒப்படைப்பார்களாம். அதில் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்கின்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஆணையிடுகின்றான். மரணிக்கக்கூடிய நேரத்திலே கலிமாவை மொழிந்தவர்களாக ஈமானோடு முஸ்லிம்களாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஆணையிடுகின்றான். ஆனால் நாமோ அதற்கு தகுதியற்றவர்கள். முஸ்லிம்களாக மரணிப்பது என்பது நம்முடைய கையில் இல்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டுமே அந்த பாக்கியம் கிடைக்கும். எனவே திரும்ப அல்லாஹ் அந்த பொறுப்பை ஒப்படைப்போம். தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா முஸ்லிமாக என்னை நீதான் மரணமடைய செய்ய வேண்டும், நல்லவர்களோடு என்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பாரத்தை ஒப்படைப்போம். அல்லாஹ் நமக்கு ஆணையிடுவான், நாம திரும்ப அல்லாஹ்ட்ட கேட்போம். இரண்டாவதாக அல்லாஹ் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய், பெற்றோர்கள்ட்ட இரக்கமாக நடந்து கொள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். பெற்றோர்கள்ட்ட அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் நமக்கு ஆணையிடுகின்றான். ஆனால் அந்த தகுதி நமக்கு இல்லை. நான் அன்றே சொன்னது மாதிரி ஒரு மனிதன் காலமெல்லாம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தாலும் கூட அவர்களுக்கு அந்த நன்றியை நிறைவேற்றியவனாக ஆக முடியாது, அவர்களுக்கு பரிபூர்ணமாக அன்பு காட்டியவனாக ஆக முடியாது. எனவே திரும்ப அல்லாஹ்விடம் அந்த பாடத்தை ஒப்படைக்கின்றோம். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பே எங்களால் அவர்களுக்கு உபகாரம் செய்ய முடியாது, எங்களை சின்ன வயசுல எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தார்களோ அதே மாதிரி நீயே அவர்களுக்கு உபகாரம் செய், நீயே அவர்கள் மீது அன்பு காட்டு, நீயே அவர்கள் மீது இரக்கம் காட்டு, எங்களால் முடியாது, நீ தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் பாரத்தை ஒப்படைத்து விடுகின்றோம். மூன்றாவதாக அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கின்றான், நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள், நபிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அவர்களுக்காக வேண்டி சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ் நமக்கு ஆணையிடுகின்றான். ஆனால் நாமோ அதற்கு தகுதியற்றவர்கள். பெருமானாருக்காக வேண்டி துஆ செய்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது? எனவே திரும்ப அல்லாஹ்விடம் பாரத்தை ஒப்படைக்கின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீயே ஸலவாத் சொல். அல்லாஹ் நமக்கு சொன்னான், நாம திரும்பி அல்லாஹ்விடம் பாரத்தை ஒப்படைக்கின்றோம். இறைவா நீதான் சலாம் சொல்ல வேண்டும், ஸலவாத் சொல்ல வேண்டும். இதையும் ஒரு அறிஞர், ஒரு கவிஞர் சொல்லுவார், சலாமும் மினர் ரஹ்மானி நஹவஜனா பிஹி லிஅன்ன சலாமி லா யலீகு பிபாபிஹி, எனது ரஹ்மான் பெருமானாருடைய சன்னிதானத்தின் பக்கம் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த சலாம் தான் சிறந்தது. அல்லாஹ்விடத்தில் பாரத்தை ஒப்படைக்கின்றேன். இறைவா நீ அந்த நபியின் மீது ஸலவாத் சலாமை சொல் என்று அந்த பாரத்தை ஒப்படைக்கின்றேன். லிஅன்ன ஸலாமி லா யலீகு பிபாபிஹி, ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய சலாம் பெருமானாருடைய வாசலை கூட சென்றடைவதற்கு தகுதியற்றது. நான் சொல்லக்கூடிய இந்த ஸலவாத், இந்த சலாம் பெருமானாருடைய வீட்டு வாசல் கதவை செல்வதற்கு கூட தகுதியற்றது. ரப்பே நீ அந்த நபிக்கு ஸலவாத்தை சலாமை சொல்வாயாக என்று ஒரு கவிஞர் அழகாக சொல்லி தருவார். இப்படி இந்த ஸலவாத் அல்லாஹ் நமக்கு ஆணையிடுகின்றான். அந்த பொறுப்பை நம்ம திரும்ப அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது ஸலவாத் சொல்கின்ற காரணத்தினால் அடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நூற்றுக்கணக்கான ஹதீசுகள்ல நமக்கு சொல்லி தருவார்கள். நாம் கேள்விப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கூட இந்த ஸலவாத்தினுடைய சிறப்பை நாம் விளங்கும் போதுதான் உயிரோட்டமான முறையில் பெருமானாரின் மீது அன்பு செலுத்தியவர்களாக அந்த ஸலவாத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ஆரம்பமாக இந்த ஸலவாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், மற்ற அமல்களுக்கெல்லாம் அமல் செய்தால் சுவனத்தை தருவதாக அல்லாஹ் சொல்லுவான். தொழுதிங்கன்னா சுவனத்துக்கு போகலாம், நோன்பு வச்சா சுவனத்துக்கு போகலாம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறலாம்.
ஆனால் ஸலவாத்தின் ஒரு சிறப்பு என்னவென்றால், நீங்கள் நபியின் மீது ஸலவாத் சொன்னால் நான் உங்கள் மீது ஸலவாத் சொல்வேன். அப்ப ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்வாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ரா, அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கின்றான். அல்லாஹ் ஸலவாத் சொல்றானா நமக்கு அந்தஸ்தை உயர்த்துகின்றான், பாவத்தை மன்னிக்கிறான் அர்த்தம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்வாங்களாம், எனக்கு எல்லா மற்ற அமல்களை விட ஸலவாத் தான் ரொம்ப பிடித்தமாக இருக்கிறது. அப்ப சஹாபாக்கள் கேட்பார்களாம், மற்ற அமல்களை விட ஸலவாத்தை நீங்கள் நேசிப்பதற்கு என்ன காரணம்? இதே பதிலை சொல்வார்களாம், மற்ற அமல்களை செய்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், ஸலவாத்தை சொல்லும் போது அல்லாஹ் என் மீது ஸலவாத்தை சொல்கின்றான். அல்லாஹுடைய ஸலவாத் மற்ற அமல்களின் மூலமாக நமக்கு கிடைப்பதில்லை, ஸலவாத்தின் மூலமாக கிடைக்கிறது. எனவே நான் ஸலவாத்தை பிரியப்படுகிறேன் என்பதாக பெருமானார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்களாம். அப்ப முதல் பிரயோஜனம், நாம மன ஓர்மையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லும் போது அல்லாஹுடைய ஸலவாத்தை பெற்றுக் கொள்கிறோம். அது 1க்கு 10. சில அறிவிப்புகள்ல ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹு தஆலா 70 முறை ஸலவாத் சொல்வதாகவும் வருகின்றது. இரண்டாவது ஒரு பிரயோஜனம் என்னவென்றால், நம்முடைய ஈமானுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. ஈமானுக்கு பல்வேறு அந்தஸ்துகள் உண்டு. ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா ஒரு அந்தஸ்துல வச்சு அமல் செய்ய வைப்பான். நாம எந்த அந்தஸ்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அமல் செய்ய முடியும். உலமாக்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் ஈமானுடைய கடைசி அந்தஸ்தில் இருக்கிறான், ஐவேளை சொல்லக்கூடிய பாக்கியத்தை மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இந்த அந்தஸ்தில் இருக்கிறான். இவன் ஆசைப்படுகிறான், நான் தஹஜ்ஜுடைய தொழுகை கரெக்டா தொழுகணும், லுஹா தொழுகையை தொழுகணும், சுன்னத்தான தொழுகையை சொல்ல ஆசைப்படுறான். ஆனா இருக்கிற அந்தஸ்தோ கீழ் அந்தஸ்து. இவன் நினைக்கிறான் நான் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுகணும், லுஹா தொழுகணும், இஸ்ராக் தொழுகணும், அவ்வாபின் தொழுகணும் ஆசைப்படுறான். ஆனால் அவனால் அது அமலை செய்ய முடியாது. அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு தஹஜ்ஜுத் தொழுது விட்டாலும் கூட உடனே அவங்க அந்தஸ்தை குறைக்கிற மாதிரி ஒரு பாவம் அவன்கிட்ட ஏற்பட்டு விடுமா. அந்த பாவத்தின் காரணமாக கீழ் அந்தஸ்துக்கு வந்துடுவான். தஹஜ்ஜுத் தொழுது மேல போக வேண்டியவன் அல்லாஹ் நாடிட்டா இவன் கீழ் அந்தஸ்துல தான் இருக்கணும். எனவே ஒரு பாவத்தை ஏற்படுத்தி அவனையும் அறியாத ஒரு பாவத்தை செய்து அல்லாஹ் அவன் அந்தஸ்தை குறைத்து விடுவான். எனவே ஈமானுடைய அந்த கடைசி அந்தஸ்து தான் இருக்க முடியும். இவன் மேல் அந்தஸ்துக்கு போகணும்னு சொன்னா, 1ஆவதுல இருக்கிறவன் 2ஆவதுக்கு போகணும், 3ஆவதுக்கு போகணும்னு சொன்னா அதற்கு இந்த ஸலவாத் தான் சரியான மருந்து. எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருப்பானோ அல்லாஹ் ஈமானுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகின்றான். 5 வேளை தொழக்கூடியவனாக இருந்தவன் அதிகமான ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக அந்தஸ்து உயர்த்தப்பட்டால் அப்ப தஹஜ்ஜுத் தொழுகை இலகுவாக கிடைக்கும், சுன்னத்தான தொழுகைகள் இலகுவாக கிடைக்கும். அந்த அந்தஸ்துக்கு போன பிறகு மேலும் அதிகமான ஸலவாத்துகளை ஓதும் போது இப்படியே உயர்ந்து அவன் விலாயத்தினுடைய பாக்கியத்தை பெற்று விடுகின்றான். அப்ப மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு அமல் என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. அதனால அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸர ஸலவாத், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்வாரோ அல்லாஹ் அவர் மீது 10 ஸலவாத்தை சொல்கின்றான். வ யஹுத்து அன்ஹு பிஹா அஸர ஸய்யிஆத், 10 பாவங்களை மன்னிக்கின்றான். வ ரஃபஅஹு பிஹா அஸர தரஜாத், அவனுக்கு 10 அந்தஸ்தை உயர்த்துகிறான். ஒரு முறை ஸலவாத் சொல்லும் போது அவனுடைய அந்தஸ்து 10 அந்தஸ்து உயர்கின்றது. இப்படி அதிகமாக ஸலவாத்துகளை சொல்ல அவனுடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தி கொண்டே இருப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரார். அதே போன்று ஸலவாத் சொல்வதின் காரணமாக அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலையை தருகின்றான். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைய அஸ்ரன், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ரா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்வாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கின்றான். வமன் ஸல்லா அலைய அஸ்ரன், யார் என் மீது 10 ஸலவாத் சொல்வாரோ ஸல்லல்லாஹு அலைஹி மிஅத்தன், அல்லாஹ் அவருக்கு 100 ஸலவாத்தை சொல்கின்றான். வமன் ஸல்லா அலைய மிஅத்தன், யார் என் மீது 100 ஸலவாத் சொல்வாரோ, ஒரு நாளைக்கு பெருமானாரின் மீது 100 முறை ஸலவாத் சொன்னால் கதபல்லாஹு பைன ஐனைஹி, அல்லாஹ் அவனுடைய 2 கண்களுக்கு மத்தியில் எழுதுகின்றான், பராஅத்தம் மினன் நிஃபாக் வ பராஅத்தம் மினன் நார்,
2 விதமான விடுதலை பத்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்றாவது நயவஞ்சக தன்மையை விட்டு விடுதலை, இரண்டாவது நரகத்தை விட்டு விடுதலை. இந்த 2 விடுதலை பத்திரத்தை அல்லாஹ் அவருடைய 2 கண்களுக்கு மத்தியில் எழுதி விடுகின்றான். அதோடு நாளைக்கு மறுமை நாளையிலே சொர்க்கத்தில் அல்லாஹ் சுகதாக்களோடு தங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடுகிறான். ஒரு நாளைக்கு 100 செலவாத். எனவே உலமாக்கள் சொல்வார்கள், காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாள் 100 செலவாத்தை ஓதி வாருங்கள். 2 விதமான விடுதலை பத்திரமும் கிடைக்கிறது. நாளைக்கு மறுமை நாளையிலே சுகதாக்களோடு தங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். அதே போன்று இந்த செலவாத்திற்கு இந்த உம்மத்து கொடுக்கப்பட்ட பெரிய பாக்கியம் என்று நாம் கருத வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், முந்தைய சமுதாய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஆணையிடவில்லை உங்களுடைய நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று. இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த செலவாத்துங்கிற ஒரு அமலை கொடுத்திருக்கிறான். முந்தைய சமுதாய மக்கள்கிட்ட தொழுகை இருந்துச்சு, நோன்பு இருந்துச்சு, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய தன்மை இருந்துச்சு. ஆனா செலவாத்து ஓடக்கூடிய தன்மை, தங்களுடைய நபியின் மீது செலவா சொல்லக்கூடிய தன்மை இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை அப்துல் ரஹ்மான் நௌஃபலியெல்லாம் சொல்றாங்க, நாங்க எப்போதுமே ரசூல்லா கூடவே இருப்போம். குறைஞ்சபட்ச 4 அல்லது 5 சஹாபாக்கள் ரசூல்லாவோட இருந்துகிட்டே இருப்பாங்க. ரசூல்லா எதை தேவைன்னு சொன்னா நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி 4-5 சஹாபாக்கள் எப்போது ரசூல்லாவோட இருந்து கொண்டிருப்போம். அன்னைக்கு என்னுடைய முறை, ரசூலுல்லாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய என்னுடைய முறை, நான் மட்டும்தான் ரசூல்லாவோட இருந்தேன். எனவே என் வீட்டில இருந்து ரசூல்லா வீட்டை நோக்கி செல்கின்றேன் பெருமானாருக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி. யாரு? பெரிய சஹாபி, செல்வந்த சஹாபி அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க. நான் போனப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. நானும் பின்னாலேயே போறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா ஒரு தோட்டத்துக்குள்ளே சென்றார்கள். அந்த தோட்டத்துக்குள்ளே சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்தார்கள். நீண்ட நேரம் சஜிதாவுல இருக்கிறாங்க. நான் அழ ஆரம்பித்து விட்டேன். கபலல்லாஹு ரூஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி விட்டான் போல் தெரிகிறது. வலா அராஹு அபதா, இதற்கு பிறகு பெருமானாரை நாம் பார்க்க முடியாது போல் தெரிகிறது. சஜிதாவில் ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேரம் கிடக்கிறார்கள் என்று சொல்லி அழ ஆரம்பித்து விட்டேன். சற்று நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தி என்னை பார்த்து கேட்டார்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்களே, ஏன் அழுகிறீர்கள்? அப்ப நடந்த விஷயத்தை பூரா சொல்றேன். யார ரசூலல்லாஹ் உங்க பின்னாடியே வந்த, நீங்க தோட்டத்துக்குள் சென்றீர்கள், வந்து சஜிதாவில் விழுந்தீர்கள், நீண்ட நேரம் சஜிதாவுடைய கடந்தீங்க. எனவே உங்க உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதோ என்ற பயத்தில் நான் அழுதேன் யார ரசூலல்லாஹ் என்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், நான் ஏன் சஜிதாவில் அவ்வளவு நேரம் கிடந்தேன் தெரியுமா? இப்பதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாம் என்கிட்ட வந்தாங்க. வந்து என்னுடைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியத்தை பற்றி எனக்கு சொன்னார்கள். அந்த பாக்கியம் முன்னர் உள்ள சமுதாய மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்படவில்லை. அந்த பாக்கியம் என்னவென்றால், ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாம் என்னை பார்த்து சொன்னார்கள், நபியே, உங்களுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு நபர் உங்கள் மீது ஒரு முறை செலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 10 நன்மைகளை கொடுக்கின்றான், 10 பாவங்களை மன்னிக்கின்றான். இப்படி நபியின் மீது செலவா சொல்லக்கூடிய இந்த தன்மை உங்களுடைய சமுதாயத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாம் அவர்கள் எனக்கு சொன்ன செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அதற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, ஏன் சமுதாயத்துக்கு அல்ல அந்த பாக்கியத்தை கொடுத்தான்ல, என் மீது செலவா சொல்வதன் மூலமாக அவர்களுடைய பாவம் அளிக்கப்படுகிறது, அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. எனவே அதற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டித்தான் நான் நீண்ட நேரம் சஜிதாவில் இருந்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்ப முந்தைய சமுதாய மக்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நபியின் மீது செலவா சொல்லக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி ஒரு முறை செலவா சொல்றதுனால கிடைக்கிற நன்மையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய மர்ரத்தன், என் மீது யார் ஒரு முறை செலவா சொல்வாரோ, கதபல்லாஹு லஹு அஸர ஹஸனாத், அல்லாஹ் அவருக்கு 10 நன்மைகளை கொடுக்கிறான், 10 பாவங்களை மன்னிக்கின்றான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். அதோட வகுன்ன லஹு அதுல அஸர ரிகாபின், 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை கொடுத்து விடுகின்றான். ஒரு அடிமையை உரிமை விடுறதே பெரிய கஷ்டமான காரியம். செல்வந்த சஹாபாக்களுக்கு மட்டும்தான் அடிமைகளை உரிமை விடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒரு முறை செலவா சொல்வதன் காரணமாக அல்லாஹ் தரக்கூடிய நன்மை 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை தந்து விடுகின்றான். அதே மாதிரி ரசூல்லா மேல மன ஓர்மையாக அன்பான முறையில செலவா சொல்லும் போது நமக்கு ஷஃபாஅத் உறுதியாகி விடுகின்றது. ஒரு ஹதீஸ் ரசூல்லா சொல்றாங்க,
வாங்கு சொல்லும் போது நீங்கள் அமைதியாக இருந்து முஅத்தின் சொல்வதை போன்று பதில் சொல்லுங்கள். அவர் எப்படி சொல்றாரோ அதே வார்த்தைகளை திருப்பி சொல்லுங்கள். சொன்ன பிறகு சும்ம சல்லு அலைய, பிறகு என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். ஸலவாத் சொன்ன பிறகுதான் வாங்கு துஆ ஓதணும். வாங்கு சொல்லி முடித்த பிறகு ஸலவாத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு வாங்கு துஆ ஓத வேண்டும். இப்படி யார் என் மீது ஸலவாத் சொல்கின்றாரோ சும்ம சலூலியல் வசீலத்தை, எனக்காக வேண்டி வசீலாவை அல்லாஹ்ட்ட கேட்கணும். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து ஆதி முஹம்மதனின் வசீலான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்ல, ரப்பே எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக என்று யார் அல்லாஹ்ட்ட கேட்பாரோ, ஃபமன் ஸஅலல்லாஹ லியல் வஸீலத ஹல்லத் லஹு ஷஃபாஅ, அவருக்கு ஷஃபாஅத் உறுதியாகிவிட்டது, அவருக்காக வேண்டி நான் நிச்சயமாக ஷஃபாஅத் செய்வேன், என்னுடைய பரிந்துரைக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார். அப்ப வாங்கு சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதின் காரணமாக, அந்த வாங்கு துஆவை ஓதுவதின் காரணமாக ஷஃபாஅத் உறுதியாகி விடுகிறது. அதே மாதிரி மற்ற அமல்களை விட இதற்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த ஸலவாத்துக்கென்றே அல்லாஹ் சில வானவர்களை படைத்திருக்கிறான். அவர்கள் வேலை என்னன்னு சொன்னா பூமியிலே சுற்றி கொண்டே இருப்பார்கள். எந்த அடியானாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னால் அந்த ஸலவாத் அப்படியே போய் சேர்த்து வைப்பார்களாம். இந்த நபருடைய மகன் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார், சலாம் சொன்னார் என்று சேர்த்து வைக்கக்கூடிய மலக்கு படைக்கப்பட்டுள்ளார். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மீது நீங்கள் ஸலவாத் சொன்னால், இதா சல்லம்தும் அலைய, என் மீது நீங்கள் ஸலவாத் சொன்னால், ஃபஅஹ்சினு ஸலாத அலைய, என் மீது ஸலவாத் சொல்வதை அழகாக்குங்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத், அந்த சலாம் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது. இதை ரொம்ப நான் கவனமா பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம என்ன ஸலவாத்தை சொல்றோமோ இதே வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படும். யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனுடைய மகன் உங்கள் மீது இந்த ஸலவாத்தை சொன்னான் என்று அந்த வார்த்தைகளை எடுத்து காட்டப்படும். எனவே அழகான வார்த்தைகளை சொல்லி ஸலவாத் சொல்லுங்கள். ஸலவாத் சொல்றப்போ எந்த அளவுக்கு உருக்கமாக மன ஓர்மையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் முகமாக சொல்கின்றோமோ பெருமானாருக்கு சந்தோஷத்தை தரும். இன்னைக்கு சில இடங்கள்ல பார்க்கிறோம், ஸலவாத்துங்கிற பெயர்ல சினிமா மெட்ல பாட்டு குடிக்கிறது. ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் எந்த வார்த்தையை சொல்றோமோ அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் அப்படியே சேர்த்து வைக்கப்படும். எனவே மன ஓர்மையோடு நான் சொல்லக்கூடிய ஸலவாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. இதே வார்த்தையை அந்த வானவர் அப்படியே மனப்பாடமிட்டு ரசூலுல்லாஹ் போய் சொல்றார் என்ற எண்ணத்தோடு அழகான உருக்கமான முறையிலே இஹ்லாஸான முறையிலே ஸலவாத் சொன்னாதான் இந்த பிரயோஜனம் கிடைக்கும். சினிமா பாட்டு மெட்ல படிக்கிறது, அதுக்கு ராகம் போடுறது, அதுல இசை கருவிகளை சேர்க்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இசை கருவிகளை உடைப்பதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டுள்ளேன். எந்த கருவியை ரசூலுல்லாஹ் உடைக்க சொன்னார்களோ அந்த இசை கருவியோடு ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத்து சொன்னால் இது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நான் உடைக்க சொன்னதை வச்சே என்ன நீங்க பாடுறீங்களா, என்ன ஸலவாத் சொல்றீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படுற மாதிரி அந்த ஸலவாத் இருக்கக்கூடாது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாவுடைய ஸலவாத்தை பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரவுலா ஷரீஃபுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஸலவாத் ஓதுறாங்க. ஸலவாத் எப்படி ஓதுறாங்க? ஓத கண்கள்ல கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அழுது கொண்டே ஸலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்க உட்கார்ந்து இருந்த இடம் பூரா கண்ணீரால் நிறைந்து விட்டதாம். உண்மையான அன்பின் அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை நினைத்து ஸலவாத் ஓதுறாங்க, ஓதிக்கொண்டே அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவங்க அமர்ந்திருந்த அந்த இடமே கண்ணீரால் நினைந்து ஓடிவிட்டது. வந்த தோழர்கள் கேட்டாங்களாம், யா உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? வாயில ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கும் போது அழுகைக்கான காரணம் என்ன? அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய நினைப்பில் அப்படியே மூழ்கி இருக்கிறாங்க. வந்து கேட்டவரை கூட மறந்துட்டாங்க, யாத்திரத்தை கேட்டாங்கிறத மறந்துட்டாங்க. இந்த கேள்வி மட்டும் விளங்கிக்கிட்டாங்க. எதற்காக வேண்டி அழுகிறீர்கள்? ஸலவாத் ஓதும் போது அழுகைக்கான காரணம் என்ன?
உடனே ரசூலுல்லாவை பார்த்து பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நினைத்து நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? உங்களை நினைத்து நான் எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? ஒரு முறை நீங்கள் பேரித்த மர கட்டையில் சாய்ந்து குத்துபா ஓதிக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கான மிம்பர் செய்யப்பட்ட பிறகு, மிம்பருக்கு சென்ற பிறகு உங்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் அந்த பேரித்த மர கட்டை அழுது என்று சொன்னார். பகுத்தறிவு அற்ற ஒரு பேரித்த மரக்கட்டை உங்களுடைய பிரிவை தாங்காமல் அழுது என்று சொன்னார். யா ரசூலல்லாஹ், உங்கள் பிரிவை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எனவே நான் அழுகின்றேன் யா ரசூலல்லாஹ். நான் ஸலவாத்து சொல்கின்றேன். ஏன் தெரியுமா? உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வும் பாவங்களே செய்யாத வானவர்களும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லும் போது நான் எப்படி ஸலவாத் சொல்லாமல் இருக்க முடியும்? அல்லாஹ்வும் ஸலவாத் சொல்கின்றான் உங்கள் மீது, வானவர்கள் ஸலவாத் சொல்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் எப்படி ஸலவாத் சொல்லாமல் இருக்க முடியும்? சொல்லிவிட்டு வரிசையா ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் உங்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் போது உங்களுக்கு வழிபட்டவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவரை போன்று என்று சொல்லிவிட்டானே, அப்படி இருக்க உங்களுக்கு நான் எப்படி வழிபடாமல் இருக்க முடியும்? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உலகத்திற்கு வந்ததில் நீங்கள் கடைசியாக வந்தீர்கள். உலகத்துக்கு வந்த கடைசி நபி, உலகத்திற்கு கடைசியாக வந்தீர்கள். ஆனால் உங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது முதலாவதாக சொல்கின்றானே, ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வான், நபிமார்கள் சேர்ந்து நாம் ஒப்பந்தத்தை எடுத்தோம். ஆலமுல் அர்வாஹ்ல எப்படி எல்லா மனிதர்களையும் வெளியாக்கி அல்லாஹ் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தான். அலஸ்து பிரப்பிக்கும் காலூபலா, நான் உங்களின் இறைவன் அல்லவா என்று கேட்டபோது எல்லா படைப்புகளும் ஆம் என்று ஏற்றுக்கொண்டன. இது பொதுவான ஒப்பந்தம். அதற்கு பிறகு அந்த படைப்புகள்ல யார் நபிமார்களாக ஆக்கப்பட போகிறார்களோ அவர்கள் மட்டும் அல்லாஹ் தனியா பிரிச்செடுத்தானா. பிரித்தெடுத்து அவர்கள்ட்ட இரண்டாவது முறையாக ஒப்பந்தம் செய்தான். உங்களுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னான். அந்த பொதுமக்கள் பூரா காலு பலான்னு சொல்லிட்டாங்க, இறைவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுடைய பொறுப்பு என்னவென்றால் உலகத்துல போய் நான் இறைவன் என்பதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும், எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பை செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். அப்ப எல்லா நபிமார்களும் ஏற்றுக்கொண்டதாக உறுதிமொழி கொடுத்தார்கள். அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள் சேர்ந்து நான் ஒப்பந்தத்தை எடுத்தோம். 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் ஒப்பந்தத்தை எடுத்தான். அதை பத்தி சொல்லும் போது நபியே உங்கள்கிட்ட ஒப்பந்தம் எடுத்தோம், நூஹு சேர்ந்து எடுத்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தோம், மூசா, ஈசா, வரிசை நபிமார்கள் பேர சில பேரை சொல்றான். முக்கியமான நபிமார்கள் மட்டும் அல்லாஹ் சொல்றான். உலகத்துக்கு வந்தது கடைசி யார சொல்லலாம், ஆனா உங்க பேரை தான் அல்லாஹ் முதல்ல சொல்றான். நபியை உங்கள் சேர்ந்து எடுத்தோம் சொன்ன பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரிசையா அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, யார சொல்லலாம், உங்கள்கிட்ட ஒரு முறை நீங்களாக ஆய்வு செய்து ஒரு முடிவை எடுத்தீர்கள். தபூக் யுத்தத்திற்கு செல்லாத சில நயவஞ்சகர்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாங்க. தபூக் யுத்தத்துக்கு போகல, ஆனா பொய்யான காரணம் சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அந்த காரணத்தை ஏற்றுக்கிட்டீங்க. ரசூலுல்லாஹ் தோண்டி திருவிழாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு தலைவலியா இருந்துச்சு வர முடியல, நான் சரி சரி மன்னிச்சுட்டேன் போ. எனக்கு லேசா காய்ச்சலா இருந்துச்சு வர முடியலன்னா சரி சரி போ. இந்த எல்லா முனாஃபிக்கையும் மன்னித்தீர்கள். அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. ஏன்னா முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் பொய்யான காரணத்தை சொல்றாங்க, ஏன் அவங்களை மன்னிச்சீங்க என்று உங்களை கண்டிக்கும் போது கூட முதல்ல உங்களை மன்னித்ததாக சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் உங்களை கண்டிக்கின்றான். முதல்ல அல்லாஹ் சொல்லுவான், அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் நபியே உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிமா அதின்தலகும், ஏன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தீர்கள்? டைரக்டா கண்டிக்காம எடுத்த உடனே நபியே அந்த முனாஃபிக்குகளுக்கு ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? காற்ற தலைவலில விட்டுறதா? அவர்கள் நீங்க அனுமதி கொடுத்திருக்க கூடாது என்று கண்டிக்க வந்த அல்லாஹ் முதல்ல என்ன செய்யறான்? அஃபல்லாஹு அன்க, நபியே உண்மை அல்லாஹ் மன்னித்து விட்டான். லிமா அதின்தலகும், அவர்களுக்கு நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? இரண்டாவது அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான், முதல்ல உங்களை மன்னித்ததாக சொல்கின்றானே நபியே. பெரும்பாலும் சொல்லுவாங்க, அபத வத்தவல்லா அன்ஜா அபுல் அமா, அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, மற்ற தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கண் தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் வர்றாங்க. அவங்களுக்கு தெரியல ரசூலுல்லாஹ் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை. வேகமாக வந்த அந்த கண் தெரியாத சஹாபி பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், அல்லிம்மி யா ரசூலல்லாஹ் இம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கல்வி ஞானத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்றாங்க.
இத பார்த்த உடனே இவர் கேட்ட உடனே நபியின் முகம் மாறி போய்விட்டது. நபியின் முகத்தில் கோபம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இவங்க முக்கியமான மக்களுக்கு தலைவர்கள். பொழுதுனே சொல்லக்கூடிய வாதம் என்னண்டா, முகம்மது உங்க கூட எப்போதுமே இந்த பின்தங்கிய மக்கள், ஏழைகள், இந்த மாதிரி மக்கள் தான் இருக்கிறாங்க. உங்களோட நாங்கள் பேசுறதுக்கு வெட்கமாக இருக்கு. எனவே இவர்களை கூட அகற்றி விட்டால் இந்த ஏழைகள், பின்தங்கிய மக்கள், கண் தெரியாதவர்கள், அடிமைகள் எப்ப பார்த்தாலும் உங்க கூட அவங்க இருக்கிறப்போ நாங்க எப்ப உங்களுக்கு பேச முடியும்? அவங்களை தான் விரட்டி விட்டுட்டா உங்கள்கிட்ட பேசுறோம்னு சொல்லுவாங்க. நபிக்கும் அவங்க எப்பயாவது வந்திருந்த ஆசை. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டா அவர்களை விரட்டக்கூடாது, ஈமான் கொண்ட மக்களை விரட்டக்கூடாது. அவங்க வெளியிருந்தத்துல உலக வாழ்க்கையில பின்தங்கியவர்களாக இருந்தாலும் அவர்கள் விரட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே மக்கத்து முஸ்லிம்கிட்ட பேசக்கூடிய சந்தர்ப்பமே கிடைக்கல. இப்ப நல்ல சந்தர்ப்பம், யாரும் இல்லாத நேரத்துல வந்திருக்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றோம். இவங்க இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் மக்காவை இஸ்லாத்துக்கு வந்துடும். மிகப்பெரிய முக்கியமான தலைவர்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையாக இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல ஏதே மக்கத்து முஸ்லிம்கள் பயந்தாங்களோ அதே கந்தரியாசாக மெஜ்லிஸுக்கு வந்துட்டாங்க. எனவே இஸ்லாத்துக்கு வராம போயிடுவாங்கிற பயத்துல ரசூலுல்லாஹ் கோபமாக எழுந்து செல்கிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தா அபத்தவல்லா, முகம் கடுகெடுத்தார், கோபம் கொண்டார். அன்ஜா அகுல் அமா, கண் தெரியாத சஹாபி வந்த காரணத்தினால். சில பேர் சொல்லுவாங்க அல்லாஹ் நபியை கண்டிக்கிறான்னு சொல்லி. அல்லாஹ் நபியை கண்டிக்கலையாம். இந்த சம்பவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினதே நபியினுடைய சிறப்பை நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டித்தான். இந்த சம்பவத்தை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் கோபத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நேரடியா கண்டிக்கிறதாக எப்படி கண்டிச்சிருக்கணுமா? அபத்தவல்லைத, நபியே நீங்கள் கோபப்பட்டீர்கள், நபியே நீங்கள் புறக்கணித்தீர்கள், இப்படி செய்திருக்க கூடாது, நேரடியா பேசியிருக்கணுமா? அல்லாஹ் நபியின் கண்ணியத்தை அங்க பாதுகாக்கிறான். அபத்தவல்லா, யாரையோ சொல்ற மாதிரி அவர் முகம் கடுகெடுத்தார், அவர் கோபம் கொண்டார், அவர் சென்றார் சொல்லி யாரையோ பேசுற மாதிரி அல்லாஹ் பேசுறான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான்னு சொன்னா நபியினுடைய சிறப்பை நமக்கு காட்டுவதற்காக வேண்டி. ஏனென்றால் முஃபஸ்ஸிரீன்கள் சஹாபாக்களே சொல்லுவாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹீயில் ஏதாவது ஒன்றை மறைப்பவராக இருந்தால் இந்த வசனத்தை மறைத்திருப்பார். ஏன்? அல்லாஹ் தன்னை கண்டிக்கிறான், என்னை அல்லாஹ் கண்டிச்சான்னு சொல்லி வெளியில சொன்னா எனக்கு கேவலம், பிரஸ்டீஜ் பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் கண்டிச்சது யாருக்குமே தெரியாது, மறைத்து இருக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றாங்க. அல்லாஹ் என்ன பத்தி சொன்னா அபத்தவல்லான்னு சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் எந்த வசனத்தையும் மறைக்கவில்லை. அது மட்டுமா, நபியினுடைய பெருங்குணம் என்னன்னு சொன்னா, அதற்கு பிறகு எப்ப எல்லாம் அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் வருவாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று தன்னுடைய மேலாடையை விரித்து அமருங்கள் சொல்லுவாங்களாம். யார் விஷயத்தில் அல்லாஹ் என்னை கண்டித்தானோ அவருடைய வரவு நல்வரவாகட்டும். அல்லாஹ் வேறு எந்த சஹாபிக்காக என்னை கண்டிக்கல, அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் அல்லாஹ் என்ன கண்டித்தான். எனவே யாருக்காக வேண்டி அல்லாஹ் என்னை கண்டித்தானோ அவருடைய வருகை நல்வரவாகட்டும் சொல்லி அவங்களை கண்ணியப்படுத்துவாங்களாம். பொதுவா என்ன செய்யும், நமக்கு அந்த மாதிரி ஆளை பார்த்தா கோபம் வரும். என்னுடைய மேலதிகாரி என்னை கூட்டு கண்டிக்கிறார், அந்த ஆளுக்காக என்னை கண்டிச்சா, என் மேலதிகாரி ஒரு ஆளுக்காக வேண்டி என்னை கண்டிச்சு திட்டுனா அவர் மேல கோபம் வரும். ஒன்னால தானே அவர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், ஒன்னால தானே திட்டணும், கோபம் வரணும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம், அந்த சஹாபி வரும்போதெல்லாம் கண்ணியப்படுத்தி தன்னுடைய மேலாடையை விரித்து மர்ஹபா என்று வரவேற்பார்களாம். அப்ப இந்த சம்பவத்தை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்பு தன்மையை புரிய வைப்பதற்காக வேண்டி. ஆக இந்த சம்பவத்துல கூட பெருமானாருடைய சிறப்பு தன்மையை புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த சம்பவத்துல கூட நபியை பார்த்தா அல்லாஹ் நேரடியா பேசல. நீங்கள் முகம் சொல்லிட்டீர்கள், நீங்கள் கோபப்பட்டீர்கள் சொல்லாம யாரையோ சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்லுவானா. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களை மன்னித்ததாக சொன்ன பிறகுதான் அல்லாஹ் உங்கள்ட்ட கேள்வியை கேட்கின்றான். அஃபல்லாஹு அன்க, நபியே உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். லிமா அதில் தலகும், ஏன் அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள்?
இப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. கடைசியில சொல்லுவாங்க, நபியே நீங்க மட்டும் நாடு இருந்தால் எனக்கு சமமானவர்களோடு தான் நான் பேசுவேன், எனக்கு சமமானவர்களோடு தான் நான் முன்பேன், எனக்கு சமமானவர்களோடு தான் நான் நடந்து செல்வேன் என்று சொல்லி இருந்தால் எங்களோடு சேர்ந்தே இருக்க முடியாது, எங்களோடு சாப்பிட்டு இருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் பணியை மேற்கொண்ட காரணத்தினால் எங்களை போன்ற சாதாரண மக்களோடு சேர்ந்திருந்தீர்கள், எங்களை போன்ற சாதாரண மக்களோடு சேர்ந்து சாப்பிட்டீர்கள். அதே மாதிரி நபியே எனக்கு யார் நிகராக இருப்பார்களோ, என்னுடைய அந்தஸ்துக்கு யார் ஈக்குவலாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட பெண்களைத்தான் மனமுடிப்பேன் என்று நீங்கள் சொல்லி இருந்தால் அன்னை ஆயிஷாவை முடித்திருக்க மாட்டீர்கள், அன்னை ஹப்சாவை முடித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நபியே நீங்கள் பணிவை மேற்கொண்ட காரணத்தினால் எங்களை போன்ற சாதாரண மாணவர்களுடைய பெண் மக்களை மனமுடித்துக் கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுது அன்றைய மாலை வரைக்கும் ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்களுடைய ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த அன்பின் அடையாளம் அப்படி. எனவே நம்ம ஸலவாத் ஓதுறோம்னு சொன்னா இந்த வார்த்தை அப்படியே நபிக்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய பேரை சொல்லி யா ரசூலல்லாஹ் இந்த மனிதனுடைய மகன், இந்த மனிதன் உங்களுக்கு இந்த ஸலவாத்தை சொன்னார். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபஅஹ்ஸினு ஸலாத்தக்கும் அலைய, என் மீது நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்தை அழகான முறையில நல்ல முறையிலே சொல்லுங்கள். அதே போன்று ஒரு முறை அபூ தல்ஹத்துல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் கவலையோடு காணப்படுவார்கள். தாயிமல் ஃபிக்ர் முத்தவாசிலல் அஹ்ஸான் என்று அவருடைய தன்மையை சொல்லப்படும். முகம் அழகாக இருக்கும், சந்திரனை விட அழகாக இருக்கும். ஆனால் அந்த முகத்தில் கவலைக்கான ரேகைகள், எதையோ சிந்தித்தவர்களாக தொடர்ந்து கவலைப்பட்டவர்களாக இருப்பார்கள். என்ன கவலைன்னு சொன்னா அந்த உம்மத்தை பற்றிய கவலை. ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற அந்த கவலை. அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அப்ப ரசூலுல்லாஹ் சந்திக்க போறேன், தையிபன் நப்சி யுராஃபி வஜ்ஹில் பிஷ்ரு, அவங்க முகம் அப்படி பிரகாசமாக இருக்குது, சந்தோஷத்தின் ரேகைகள் வெளிப்பட்டது. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் இன்னைக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இன்றைக்கு ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தார்கள், வந்து எனக்கு ஒரு சுப செய்தியை சொன்னார்கள். உங்கள் உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். முந்தைய சமுதாய மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம் உங்க சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னவென்றால், எந்த மனிதன் உங்கள் மீது ஒரு முறை அன்பான முறையிலே உருக்கமாக செலவா சொல்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை செலவா சொல்கிறான். இதை கேட்டவுடன், எனது உம்மத்துக்கு கிடைக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை கேட்டவுடன் நான் முகமலர்ச்சி அடைந்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று ஸலவாத்தினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னா, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம் தான். நாளைக்கு மறுமை நாளையிலே கோடிக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நினைச்சு பார்த்தா ஆதம் நபி காலத்திலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் மறுமையில கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, அவங்க பக்கத்துல யார் நிற்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத். யார் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்பாரோ அவர் நாளைக்கு மறுமை நாளையிலே எனக்கு அருகில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார். வெறும் ஆசை மட்டும் பத்தாதுங்க, வெறும் ஆசை மட்டும் பத்தாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கணும், ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்துல போகணும். அந்த தகுதிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உலமாக்கள் சொல்வார்கள், நம்ம ஆசைக்கு சொல்லுவாங்க, அன்னைக்கு சொன்ன சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்துல கடந்தா எல்லாரும் தான் சொல்லுவோம். நானும் அப்படித்தான் போகணும். கேட்கிறோம் அல்லாட்ட, யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக அல்லாட்ட கேட்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கேட்கிறோம். ஆனா கையில என்ன தெரியுமா இருக்குது? ஒருத்தன் 1 ரூபாயை வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல போய் ஆம்பூர் பிரியாணி கேட்டானோ, கையில இருக்குது 1 ரூபா, அதுவும் செல்லாத காசு. அவன் கடைக்காரன் வாங்குவானோ வாங்க மாட்டானோ தெரியாது. அந்த காசை வச்சுக்கிட்டு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் எனக்கு ஒரு ஆம்பூர் பிரியாணி தான், ஸ்பெஷல் பிரியாணி தாண்டா கொடுப்பானா. ஆசை மட்டும் பெரிய ஆசை, சுவையான 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும். கையில உள்ள சரக்கோ கட்டு சாதமோ வெறும் 1 ரூபாய். எப்படிங்க முடியும்? ஒருத்தர் 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு கார் வாங்க போறான். என்னமோ கார் சொல்றாங்க, 40 லட்சத்துக்கு கார் இருக்கான், 50 லட்சத்துக்கு கார் இருக்கான். 1 ரூபாய்க்கு காரு கடை சார் எனக்கு ஒரு காரை கொடுங்க சார் கொடுப்பான். அவன் அடிச்சு துரத்தி விட்டுருவான். ஆனா அல்லாஹ் அப்படி அல்ல.
யாரெல்லாம் கொடுக்க சொன்னா கொடுத்துருவான். இருந்தாலும் நாம் அந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறணும்னு சொன்னா அதிகமாக ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் கண்கூடாக பார்த்த ஒரு நபர் எப்ப பார்த்தாலும் ஸலவாத் ஓதிக்கிட்டே இருப்பார். வாயில ஸலவாத் பேசினா கூட அல்லாஹ் ஸல்லல்லாஹு நம்ம சொல்லிட்டு தான் பேசுவார். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஸலவாத் பாக்கியத்தை கொடுத்தா கடைசி நேரத்தில் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய முகம் அப்படியே ஒளி வீசக்கூடிய முகமாக இருந்ததை நாம பார்த்தோம். எனவே அதிகமாக ஸலவாத்தை சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமா சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை ஸலவாத் ஓதணும். மன் ஸல்லா அலைய ஃபீ யௌமின் அல்ஃப மர்ரா, ஒரு நாளைக்கு 1000 முறை யார் ஸலவாத் ஓதுவாரோ லம் யமுத் ஹத்தா யரா மக்அதஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்தில் தன்னுடைய இடத்தை பார்க்காமல் மரணிக்க மாட்டார். 1000 முறை ஸலவாத் ஓதுனா அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம். இவருடைய சொர்க்கம் எப்படி இருக்கும், உலகத்தில் இருக்கும் போதே பார்த்து விட்டுத்தான் மரணிப்பாராம். முகலாயர்கள்ல ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்றைய பள்ளிக்கூட வரலாறு தாறுமாறாக பேசும், அதை நம்ம நம்ப கூடாது. பொய்யான சரித்திரத்தை எழுதியே இஸ்லாமிய சமுதாயத்தை உடைத்து போட்டவர்கள் ஆங்கிலேயர்கள். மிகப்பெரிய ஒரு பேணுதலான மார்க்க அறிஞர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எந்த அளவுக்கு அன்பு பாசம் வைத்திருந்தாங்க, கண்ணியம் வைத்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க சரித்திரத்துல வருது. அவுரங்கசீப் ஒரு அடிமை இருந்தாராம், முஹம்மது அபுரார் என்ற பெயர் கொண்ட அடிமை. எப்ப அழைத்தாலும் முகம்மது தான் கூப்பிடுறான். அந்த பேரை சொல்றதுன்னு உள்ள ஆசை. அரபு இலக்கியத்துல சொல்லுவாங்க, ஒரு ஆள் மேல அன்பு கொண்டு விட்டால் அந்த பேரை அதிகமாக சொல்லிக் கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மேல அன்பு வச்சே போனா அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு முகம்மதுன்னு சொல்றதுல ஒரு அன்பு. எனவே அவரை அழைக்கும் போதெல்லாம் முஹம்மத் அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். அந்த அடிமை ஓடோடி வருவார். எப்பயாவது சமயத்துல முகம்மதுன்னு சொல்லாம அபுரார் அப்படின்னு கூப்பிடுவாராம் அவுரங்கசீப். உடனே அந்த அடிமை என்ன செய்வாராம், வரமாட்டாராம். நேராக ஒரு பாத்திரத்தை தண்ணீரை கொண்டு வருவாராம். முஹம்மது என்று அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வரக்கூடிய அடிமை அவுரங்கசீப் அவர்கள் அபுரார் என்று அழைத்தால் ஒரு பாத்திரத்தை தண்ணீரை கொண்டு வருவார். மற்றவங்களுக்கு ஒன்றும் புரியல. கேட்டாங்களா ரகசியம் என்ன, முகம்மது ஆசையா கூப்பிடுறாரு ஓடுற, அபுரார்னு கூப்பிட்டா மட்டும் தண்ணியை கொண்டு போறீங்க சொன்னாரா. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட ஒது இல்லாத போது முகம்மதுங்கிற பேரை சொல்ல மாட்டார். ஒரு பெரிய கண்ணியத்தை பாருங்க. முகம்மதின் பேரை சொல்றதுக்கு அவர் ஒரு செய்தி விட்டு தான் சொல்லுவார். எனவே ஒதுவோடு இருந்தால் முகம்மது என்று அழைப்பார், நான் ஓடோடி செல்வேன். எப்ப அபுரார்னு கூப்பிடுறாரோ முகம்மதுங்கிற பேரை சொல்லலையோ ஒது இல்லேன்னு அர்த்தம். எனவே நான் ஒது செய்வதற்கு தண்ணீரை கொண்டு கொடுப்பேன். இவங்களை பத்தி சொல்லப்படுது, ஒரு நாளைக்கு 1000 முறை ஸலவாத் ஓதாம தூங்க மாட்டாராம். மிகப்பெரிய ஆட்சியாளர். நமக்கெல்லாம் நேரம் இல்லை, ரொம்ப பிஸியா இருக்கிறோம். நாம 2 கம்பெனி இருக்கு, 2 கடை இருக்கு, பிஸி. உலகத்தில் இந்தியாவுடைய முக்காவாசி பகுதி ஆட்சி செய்த அரசர் ஒரு நாளைக்கு 1000 முறை ஸலவாத் ஓதாம தூங்க மாட்டார். ஒரு நாள் அசதி அதிகமாக இருந்த காரணத்தினால் மறதியில தூங்கிட்டார். வளமையாக ஓதக்கூடிய 1000 ஸலவாத்தை ஓதாம தூங்கிட்டார். கனவு காண்கின்றார், ஒரு பேரொளியை பார்க்கின்றார், அதை திரை போட்டு மறைக்கப்படுகிறது. இவருக்கு பேரொளி தெரிகின்றது, ஆனா ஒரு திரை போட்டு மறைக்கப்படுகிறது. எங்கிருந்து ஒரு சப்தம் வந்தது, அனுப்ப வேண்டிய காணிக்கை அனுப்பி இருந்தால் அந்த ஒளியை பார்த்திருக்கலாம். டக்குன்னு விழிச்சிட்டார். அப்புறம் தான் தெரியுது, இன்னைக்கு ஓத வேண்டிய ஸலவாத்தை ஓதார காரணத்தினால் அந்த பேரொளி மறைக்கப்பட்டது. அதற்கு பிறகு காலமெல்லாம் 1000 முறை ஸலவாத்து ஓதுவார். இப்படி அரசர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு அமல் இந்த 1000 ஸலவாத். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மளை பத்தியும் தெரியும். கடைசி காலம் வரும், ரொம்ப சோம்பேறியான கூட்டம், ஆசை மட்டும் விரும்ப ஆசை வைப்பாங்க, என்னோட சொர்க்கத்துக்கு ஆசைப்படுவாங்க, ஆனா 1000 ஸலவாத் ஓத மாட்டாங்க. எனவே அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 ஸலவாத்தை ஓதுங்க. பகலில 3 ஸலவாத்து, இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக 3 ஸலவாத். அந்த ஸலவாத் எப்படி இருக்கணும், மியூசிக்கோட அப்படியே கொண்டாட்டமாக அப்படி இருக்கக்கூடாது. ஸலவாத்துங்கிறது உருக்கமான முறையிலே பெருமானாருக்கு இந்த காணிக்கை சேர்த்து வைக்கப்படுகிறது, அந்த அன்பின் அடிப்படையில் இருக்கணும். ரசூலுல்லாஹ் 1000 ஸலவாத்து கூட அந்த வார்த்தையை சொல்லல. யார் 1000 ஸலவாத்து ஓதுவாரோ அவர் சொர்க்கத்தை பார்த்து விட்டு மரணிப்பான்னு சொல்லிட்டு 3 ஸலவாத்துக்கு இப்படி சொல்றாங்க. அபூ தாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், யா அபா தாஹிர், ஓ அபூ தாஹிரே, மன் ஸல்லா அலைய குல்ல யௌமின் ஸலாஸ மர்ராத், எந்த மனிதன் ஒவ்வொரு பகல் நேரத்திலும் 3 முறை ஸலவாத் சொல்வாரோ, வ குல்ல லைலத்தின் ஸலாஸ மர்ராத், ஒவ்வொரு இரவிலும் 3 முறை ஸலவாத் சொல்வாரோ. இப்ப பகலையில 3 ஸலவாத் ரொம்ப குறைந்த அமல். பகலையில 3 ஸலவாத், இரவுல 3 ஸலவாத். எப்படி சொல்லணும்,
என் மீது அன்பு கொண்டவராக, என் மீது ஆசை கொண்டவராக. சிந்தனையெல்லாம் பெருமானாரை சுற்றி இருக்க வேண்டும். ஸலவாத் சொல்லும் போது நம்முடைய சிந்தனை, நம்முடைய கல்வின் ஓட்டம் எல்லாம் பெருமானாரை நினைத்து இந்த ஸலவாத் பெருமானாருக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. அந்த பெருமானாரை காண வேண்டுங்கிற அந்த ஆசையோடு, அந்த அன்போடு யார் சொல்வாரோ, கான ஹக்கன் அலல்லாஹி ஐ யக்ஃபிர லஹு துனூபஹு தில்கல் லைலா, அந்த இரவு அவன் செய்த பாவங்களை பூரா மன்னிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அந்த பகலில் அவன் செய்த பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். எனவே அருமையான பெருமக்களே, குறைந்தபட்ச அமல் இந்த 3 ஸலவாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும். அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமைக்கு ஸலவாத்துக்கு மத்தியில ஒரு தொடர்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துறாங்க. அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் அஃலலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ. அமல்களை அதிகப்படுத்துறதா நமக்கு ஈமானுடைய பாதுகாப்பே இருக்குங்க. வெறும் வாய் சண்டை போட்டுக்கிட்டு அது கூடுமா இது கூடாத பேசி பேசி காலத்தை வீணாக்கிறதை விட என்னென்ன விஷயங்கள் தெரிகின்றதோ அமல் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தின் வாசலை திறந்து விடுவான். உலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விட்டு பாதுகாப்பான். உங்களுடைய நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் குலிக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அந்த வெள்ளிக்கிழமையில தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார்கள். வெள்ளிக்கிழமை தான் முதல் சூர் ஊதப்படும். அந்த வெள்ளிக்கிழமையில தான் 2வது சூர் ஊதப்படும். இப்படி முக்கியமான நாள் மறுமை வருவது வெள்ளிக்கிழமை. எனவே அந்த வெள்ளிக்கிழமையிலே அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம வாயில் அதிகமாக ஸலவாத் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அசர் தொழுகையை தொழுதுன்னு சொன்னா அந்த இடத்திலேயே உட்கார்ந்து அசர் தொழுகைக்கு பிறகு 80 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த ஸலவாத்தை ஓதினால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமாங்கற அந்த ஸலவாத்தை 80 முறை ஓதி வந்தால் அல்லாஹ் 80 வருட பாவங்களை மன்னிக்கின்றான். எனவே வெள்ளிக்கிழமைக்கு ஸலவாத்துக்கு மத்தியில ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்ம செய்யக்கூடிய துஆக்கள் கபூலாக வேண்டும் என்றால் அதுக்கு ஸலவாத் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன துஆஅ மௌகூஃபுன் பைனஸ் ஸமாஇ வல் அர்தி, நிச்சயமாக துஆ வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே தடுக்கப்பட்டிருக்கிறது. லா யஸ்அது மின்ஹு ஷைஉன் ஹத்தா துஸல்லா அலைய, என் மீது ஸலவாத் சொல்லப்படாத வரைக்கும் அந்த துஆ வானத்திற்கு உயராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இப்படி நபிகளாருக்கு ஸலவாத் சொல்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் இருக்கு. ஸலவாத் சொல்லலன்னு வச்சுங்க, அதனால என்ன நஷ்டம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. முதல் படியில மிம்பருடைய முதல் படியில கால் வைத்தார்கள், ஆமீன் சொன்னார்கள். 2வது படியில கால் வைத்தார்கள், ஆமீன் சொன்னார்கள். 3வது படியில கால் வைத்தார்கள், ஆமீன் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஆமீனுக்கான காரணம் என்ன? வரிசையா படியில ஏறாம ஆமீன் ஆமீன் சொல்றீங்களே யார சொல்லலாம்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் படியிலே கால் வைத்த போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்து ஒரு துஆ செய்தார்கள், ரமலான் மாதம் வந்த பிறகும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நஷ்டமடையட்டும், சாபமடையட்டும் சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். 2வதாக உங்கள் மீது உங்களுடைய பெயரை கேட்ட பிறகும் யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும் சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். 3வது படியிலே கால் வைத்த போது வயதான பெற்றோருக்கு பணிவிடை செய்து யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும் சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். இந்த 3க்கு மத்தியில அறிஞர்கள் தொடர்பு சொல்லுவாங்க. முதல் விஷயம் இருக்கு அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ்வுடைய கடமை ஒருத்தர் செஞ்சு அவன் மன்னிப்பு பெறலன்னு சொன்னா அவன் நாசம் அடைவான். 2வது நபிகளாருக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையில் ஒருத்த மாற்றம் செய்தான், நபிகளார் கண்ணையை செய்யலண்டா அவன் நாசமா போனான். 3வது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அல்லாஹ் குர்ஆன்ல 3 விதமான கடமைகளை தான் சொல்லுவான். ஒன்னு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, 3வது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த 3ல யார் குறைபாடு செய்வார்களோ அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாம் துஆ செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, கஞ்சன் தான் யாரு தெரியுமா? மிகப்பெரிய கஞ்சன் அபுகருங்கிறாங்க. மிகப்பெரிய கஞ்சன் யார் என்றால், என் பேரை கேட்ட பிறகும் யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் தான் மிகப்பெரிய கஞ்சனா. ஏன் ஸலவாத் சொல்லாதவன கஞ்சன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அது 2 விதமான காரணங்களை உலமாக்கள் சொல்வார்கள். முதல் காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சார். உதவி செஞ்சதுக்காக அவர்கள் நம்ம துஆ செய்வோம்.
எனக்கு ஒரு அர்ஜென்டா 100 ரூபாய் தேவைப்படி கொடுத்தாரு. எனவே யாரெல்லாம் அவர்களை பறக்க செய்வாயாக துவா செஞ்சோம். நான் துவா செஞ்ச அந்த நல்ல நேரத்தை என் உள்ள நல்ல உள்ளமாக இருந்தா அவருக்கு அல்ல என்ன செய்வான், பறக்க செஞ்சிருவான். எனக்கு 100 ரூபாய் கொடுத்தாரு, யாரெல்லாம் அவருக்கு நீ பறக்க செஞ்சு 1 கோடியை கூட நான் துவா செஞ்சேன். நான் கேட்ட மாதிரி அவருக்கு 1 கோடி கிடைச்சது. இப்ப என் மனசு எப்படி இருக்கும், நமக்கு 100 ரூபாய் தான், 1 கோடி தாண்டணும் நல்லா கொடுத்துட்டானே. அடுத்து இன்னொரு சந்தர்ப்பத்துல அவருடைய நினைப்பு வந்துச்சு, மீண்டும் அல்லாண்ட கேட்டேன், யாரெல்லாம் அவருக்கு ஒரு 5 கோடியை கொடு. என்ன சொன்ன உடனே 5 கோடி கிடைக்குது. இதுக்கு மேல அவருக்கு துவா செய்வேனா? நான் நல்ல உள்ளவனாக இருந்தா துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம கேட்க எல்லாம் கொடுக்குறான், அவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி. நாம் கஞ்சத்தனம் உள்ளவனாக இருந்தால், கெட்ட எண்ணம் உள்ளவனாக இருந்தா, நான் கேட்ட அல்ல அவனுக்கு கொடுத்துறான், இனிமே கேட்கவே கூடாது. 1 கோடியை கொடுத்துனா 1 கோடியை கொடுத்துட்டான், 5 கோடியை கொடுத்துனா 5 கோடி அல்லா கொடுத்துட்டான், இனிமே கேட்கவே கேட்க மனசு வராது. எனக்கு என்ன ஆகும், அவனுக்கு தானே கிடைச்சிக்கிட்டே போது கேட்க மாட்டோம். நல்ல உள்ளவனாக இருந்தா நமக்கு அர்ஜென்ட் உதவி செஞ்சான் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வாட கேட்டுக்கிட்டே இருப்போம். என்ன குறைஞ்சு போயிட போறோம், கேட்க அல்லா போய் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கெட்ட எண்ண உணவனாக இருந்தா கேட்கவே மனசு வர. இன்னைக்கு நம்ம எல்லாரும் துவா செய்வோம், நம்ம துவா செஞ்சு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா மன வருத்தப்படும். ஆக நம்ம கேட்டு அவன் கிடைச்சிருச்சு, அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி மன வருத்தம் இருக்கு. இதுதான் நம்ம துவாவுடைய லட்சணம். ஆனா நல்ல உள்ளவர்களாக இருந்தால் துவா செய்ய செய்ய கிடைக்க கிடைக்க சந்தோஷப்படுவார்கள். இப்ப அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பேருபகாரம் செய்தார்கள். அந்த உபகாரத்துக்கு பகரமாக துவா செய்கிறோம், யா அல்லாஹ் அவருக்கு அந்தஸ்தை உயர்த்து. நம்ம கேட்டவங்க அந்த அந்தஸ்தை உயர்த்திட்டான். அடுத்து கேட்கிறோம், ரசூலோட பேர் வந்த உடனே ரசூல ஞாபகம் வந்துருது, யா அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்து. எங்களுக்காக வேண்டி எவ்வளவு பேருபகாரம் செய்தார்கள், அல்ல அந்தஸ்தை உயர்த்துறான். திரும்ப கேட்கிறோம், திரும்ப அல்ல அந்தஸ்தை உயர்த்துறான். இது நல்ல உள்ளவனாக இருந்தான், ரசூலுல்லாஹ்வுடைய மதிப்பை அறிந்தவனாக, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை அறிந்தவனாக இருந்தா, ரசூலோட பேரை கேட்க கேட்க யா அல்லாஹ் அவருக்கு அந்தஸ்தை உயர்த்து, யா அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்து கேட்டுக்கிட்டே இருப்பான். இவன் நல்ல உள்ளம் உள்ளவன். என் பேரை கேட்ட பிறகும் எனக்காக வேண்டி துவா செய்யலண்டா அவன் கஞ்சன். நான் கேட்டா ரசூலுல்லாஹ்க்கு அந்தஸ்து உயர்ந்துரும். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதான் என்னுடைய கருத்தான். ரசூலோட பேரை கேட்டு ரசூலுல்லாஹ்க்கு துவா செய்யலண்டா நான் கேட்டா ரசூலுல்லாஹ்க்கு அந்தஸ்து உயர்ந்துரும், உயரக்கூடாது. எப்படி இந்த செல்வந்தனுக்கு நான் கேட்க கோடி கோடியா கிடைக்குது, கிடைக்க கூடாதுன்னு சொல்லி துவா செய்ய மாட்டானோ, அதே மாதிரி இந்த கஞ்சன் கெட்ட உள்ளம் படைத்தவன், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்தை புரியாதவன், ரசூலுல்லாஹ்வுடைய விவகாரத்தை புரியாதவன், என் பேரை கேட்ட பிறகு யா அல்லாஹ் எங்க நபி எங்களுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு தியாகம் செய்தார்கள், அவரோட விவகாரம் எந்த அளவுக்கு இருக்கு, நீ அதிகமா அந்தஸ்து உயர்த்துன்னு கேட்காம நான் கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். என் நபிக்கு அந்தஸ்து உயரக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்படி நம்ம ஆகலாமா? ரசூலோட பேரை கேட்ட பிறகு அவங்களுக்கான துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கேட்க அல்லாஹ் அந்தஸ்து உயர்த்துவான். ஆனா ஒருத்தர் கெட்ட உண்ணம் பிடிச்சவனாக இருந்தா, கஞ்சனாக இருந்தா கேட்க மனசு வராது. எனவேதான் என் பேரை சொன்ன பிறகு ஒருத்தனுக்கு தலவாத்து சொல்லலன்னு சொன்னா அவன் கெட்ட எண்ணம் உள்ளவன், அபுகள்னாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் பேரை கேட்டு ஏன் தலவா சொன்னா கஞ்சன்னு சொன்னா, பொதுவா கஞ்சன்னு சொன்னா எடுத்து கொடுத்தா குறைஞ்சு போயிடும். என்ற ஜோப்புல 100 ரூபாய் இருக்கு, ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு 10 ரூபாய் கொடுத்தா குறைஞ்சி போய் 90 ரூபாய் வந்துருது, எனவே நான் கஞ்சன் இருக்கும். கொடுத்தால் குறைஞ்சு விடும், அதனால கொடுக்காம இருக்கிறான் கஞ்சன். ஆனா செலவாத்து சொல்றதுனால குறைஞ்சா போயிட போகுது. ரசூலோட பேரை கேட்டோம், அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மதுன்றோம், ஏதாவது குறைவு ஏற்படுமா? என் செல்வத்துல குறைவு ஏற்படுமா? என் சக்தியில குறைவு ஏற்படுமா? என் நேரத்துல வேற்று ஏற்படுமா? அப்படி இருந்து கூட சொல்லலன்னு சொன்னா மாபெரும் கஞ்சன். கொடுத்தால் குறைவு ஏற்படும் என்பதனால கொடுக்காம இருக்கிறானே இவன் கஞ்சன் என்றால், கொடுத்தாலும் கூட குறைவே ஏற்படாது, அப்படியே கொடுக்க மாட்டான்னு சொன்னா இவன் அபுகள் மிகப்பெரிய கஞ்சன் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எனவே அந்த பேர் நமக்கு வந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடியவர்களாக. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்காக தலவா சொல்றது நம்ம அந்தஸ்து தான் உயருது, ரசூலோட அந்தஸ்து உயர போறது இல்ல. ரஃபஅனா லக திக்ர அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி விட்டோம். நாம தலவா சொல்றதுனால நமக்கு தான் அந்தஸ்து உயரும் என்பதுதான் தலவாத்துடைய தத்துவம். அதே மாதிரி ரூஹுல் பயான்ல ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு தாய் இறந்து விட்டு தன்னுடைய மகனை கனவுல பார்க்கிறான். அந்த மகன் நரகத்துல கிடைப்பதை போன்று பார்க்கிறான். அடுத்த நாள் காலை எழுந்து அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்கின்றான், யா அல்லாஹ் என் மகன் நரகத்துல போட்டுட்டியே, அவனை பாதுகாப்பாயான்னு சொல்லி பகலெல்லாம் துஆ செய்யறான். மீண்டும் 2வது நாள் தன்னுடைய கனவில் தன்னுடைய இறந்து விட்ட மகனை பார்க்கிறா. அவன் சொர்க்கத்தில் இருப்பதை போன்றும் அவனுடைய முகம் எல்லாம் அப்படி இலங்கி கொண்டிருப்பதை போன்றும் பார்க்கிறான். இப்ப கனவுலே மகன்கிட்ட கேட்கிறா, மகனே நேற்று உன்னை நரகத்தில் கண்டேன், இன்று நீ சொர்க்கத்திற்கு சென்று விட்டாயே, முகமெல்லாம் இந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கே, என்ன காரணம்? அப்ப அந்த மகன் சொன்னானா, நேற்று
இந்த கபருஸ்தானை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி ஒரு நல்லடியார் வந்தார். எங்களை ஜியாரத் செய்யும் போது அதிகமான ஸலவாத்துகளை ஓதி அந்த நன்மையை இந்த கபரில் உள்ளவர்களுக்கு சேர்த்து வைத்தார். ஸலவாத்தை நிறைய ஓதி யா அல்லாஹ் அந்த நன்மையை இவர்களுக்கு சேர்த்து வை என்று சொன்னார். அதில் எனக்கு கிடைத்த பங்கின் காரணமாக கிடைத்த பாக்கியம். இவருக்கு மட்டும் ஓதல, அங்க இருக்கக்கூடிய எல்லா மூத்தானவர்களுக்கும் அந்த நன்மையை சேர்த்து வைக்கிறார். அது எனக்கு கிடைத்த ஒரு பங்கின் மூலமாக அல்லாஹ் என் முகத்தை வெண்மையாக்கினான், என் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்க வாழ்க்கையை கொடுத்தான் சொல்லி அந்த வாலிபர் சொன்ன செய்தியை தஃசீர் ரூஹுல் பயான்ல பதிவு செஞ்சிருக்கிறான். இன்னொரு சம்பவத்தை போட்டிருக்கிறாங்க. ஒரு தந்தை நல்லமல் செய்யக்கூடிய தந்தை, ஆனால் அவரையும் அறியாத இவ பாவம் செஞ்சிருக்கிறார், மகனுக்கு தெரியல. மரணிக்கக்கூடிய நேரம் படுக்கையா கிடக்கிறாரே, முகமெல்லாம் இருண்டு போய்விட்டது, முகமெல்லாம் கருத்து போய்விட்டது, வயிறு ஊதி போய்விட்டது, ஒரு பயங்கரமான தோற்றத்தில் காணப்படுகிறார். மகனுக்கு காரணம் புரியவில்லை. நம் தந்தை செய்த பாவம் என்ன? நல்லவராகத்தானே இருந்தார், இதன் காரணமாக இந்த முகமாற்றம், ஏன் இந்த கருப்பு, ஏன் இந்த அலங்கோலமான தோற்றம்? கப்பலிட்டு விட்டு கவலையில அப்படியே படுத்துட்டார். உறவினர் எல்லாம் வரட்டு அடக்க செய்யலாம்னு சொல்லி படுத்துட்டார். அந்த படுக்கையில அந்த நேரத்தில் அந்த தூக்கத்தில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கின்றார். இவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது தெரியவில்லை. ஒரு பேரொளியை காண்கின்றார். அந்த பேரொளி இவருடைய முகத்தை அப்படியே தடைவிடுது. அந்த மையத்தாக படுத்திருக்கிறாரே அவருடைய முகத்தை அப்படியே தடைவிட மாறி கனவு பார்க்கிறார். அந்த பேரொளி நகர்ந்தவுடன் தன்னுடைய தந்தை முகம் பிரகாசமானவராக அழகான தோற்றத்தில் மாறிவிடுகிறார். இதுக்கு பிறகு இவர் அந்த பேரொழியை பார்த்து கேட்கின்றார், தாங்கள் யார்? என்னுடைய தந்தைக்காகவே நீங்கள் செய்த உபகாரத்திற்கு நான் என்ன மாறு செய்ய வேண்டும் என்று கேட்ட போதுதான் அந்த பேரொழி பதில் சொன்னதாம், ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கின்றேன். உங்களுடைய தந்தை இன்னென்ன பாவங்களை அவரையும் அறியாமல் செய்து வந்தார், ஆனால் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவராக இருந்தார். அவருடைய நாவினுடைய ஸலவாத் அதிகமாக வந்து கொண்டிருந்தது. எனவே அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், அவர் ஓதிய ஸலவாத்திற்காக வேண்டி நான் அல்லாஹ்ட்ட ஷஃபாஅத் செய்தேன், பரிந்துரை செய்தேன், அவருடைய வேதனை நீக்கப்பட்டது என்பதாக பெருமானார் சொல்லிட்டு சொன்னாங்களா, என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத் ஓதுவதுதான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய காணிக்கை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மறந்துட்டாங்களாம். தஃசீர் ரூஹுல் பயானில் சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அருமையான பெருமக்களே, ஸலவாத்தினுடைய சிறப்பு மகிமை அந்த அளவுக்கு உயர்ந்தது. அபுல் ஹசன் அப்படிங்கிறவங்க ஷாஃபி இமாமுடைய மாணவர். இவங்க கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. பார்த்து கேட்டாங்களா, எங்கள் உஸ்தாத் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிசாலான்னு சொல்லி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த ரிசாலாங்கிற கிதாபுல உங்கள் மீது எப்படி ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு ஸலவாத்தை அவங்க சொந்தமா கோர்வை செஞ்சிருக்கிறாங்க. ஸலவாத் சொந்தமா கோர்வை செய்யலாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு ஸலவாத் இருக்கு. தொழுகையில அத்திஹியாத்துல ஓதுறவங்கள அந்த ஸலவாத் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஸலவாத். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, இந்த வசனம் இறங்கிய பிறகு சஹாபாக்கள் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்தையும் ஸலாமும் சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்லிட்டா, ஸலாம் சொல்லக்கூடிய முறை தெரியும், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுவோம், ஸலவாத் எப்படி சொல்ல வேண்டும் அது ரசூலுல்லாஹ் ஸலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் ஸலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா அதை மட்டும்தான் ஓதணுமா, வேற எதையும் ஓதக்கூடாதுன்னு சொன்னா தஃசீர் இப்னு கஸீர்ல சொல்றாங்க, சல்லி சல்லிம் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஸலவாத்தின் முதல் நிபந்தனை என்னன்னு சொன்னா சல்லி சல்லிம் அல்லது பாரிக் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற சிறப்பு தன்மைகளை சொன்னால் அதுவும் ஸலவாத் தான். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த ஸலவாத் சிறப்பு வாய்ந்த ஸலவாத். ஒரு சொந்தமா ஸலவாத் சொல்றாரு, அதுல சல்லி அல்லது சல்லிம் அல்லது பாரிக் என்ற வார்த்தையை பயன்படுத்திய பிறகு அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகளை பூரா சொந்தமா சேர்த்து சொன்னா அதுவும் ஸலவாத் தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அடிப்படையில ஒரு ரிசாலாங்கிற கிதாபுல ஸலவாத் சொல்லி தர்றாங்க. ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா முஹம்மதின் குல்லமா ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. திக்ர் செய்யக்கூடியவர்கள், நபியை நினைக்கக்கூடியவர்கள் நினைக்கும் காலமெல்லாம் நபியை விட்டு பொதுபோக்காக இருப்பார்களே, ஸலவாத் சொல்லாமல் இருப்பார்களே, அப்படி பொதுபோக்கானவர்கள் பொதுபோக்காக இருக்கும் காலமெல்லாம் அந்த எல்லா காலத்திலும் அல்லாஹ் நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக சொல்லி ஒரு ஸலவாத்தை கோர்வை செஞ்சிருக்கிறாங்க.
மாணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டு, இது இசையால வரக்கூடிய செய்தி, கனவில் கண்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களா, இந்த ஸலவாத்துக்காக வேண்டி, இந்த ஸலவாத்தை எங்கள் உஸ்தாத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கோர்வை செஞ்சாங்களே, இதுக்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன நாயகமே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஜூஸிய அவருக்கு கூலி கொடுக்கப்பட்டது, அன்னஹு லா யூகஃபு லில் ஹிசாபி, நாளைக்கு மறுமை நாளையிலே கேள்வி கணக்குக்காகவே நிறுத்தப்பட மாட்டார். இந்த ஒரு ஸலவாத்திற்காக வேண்டி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்து உயர்த்தப்பட்டு கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார். இசையால வரக்கூடிய செய்தி, இதுக்கு மேல ஆதாரம் எங்க புகார்ல கேட்டாது, இசையாவில் வரக்கூடிய செய்தி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் மேல பேரை கேட்டா ஸலவாத் சொல்றோம், எழுதும் போது சல்லு சல்லுன்னு எழுதக்கூடாது. முகமது சல், முகமது சல் முழுசா எழுதணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இசையாவில் இதையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு எழுத்தாளர், கிதாபெல்லாம் எழுதுவாங்கல்ல, ஒரு அறிஞர் ஹதீஸ கோர்வை செய்து எழுதும் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி இதை மட்டும் எழுதினாராம். நாம எப்படி எழுதுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம. அல்லாஹ் ரெண்டே சொல்றாங்க, ஸல்லாவும் சொல்லணும் சல்லமும் சொல்லணும், ஸலவாத்தும் சொல்லணும், சல்லம சலாமும் சொல்லணும். இவர் என்ன பண்றார், சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் இதை மட்டும்தான் எழுதினாராம். சல்லமங்கிற வார்த்தை எழுதல. ரசூலுல்லாஹ் கனவுல பாக்குறார், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டாங்களா, அமா தத்திம்மு ஸலாத்த அலைய ஃபீ கிதாபி, நீங்க எழுதும் போது என் மேல பரிபூர்ணமா ஸலவாத் சொல்ல மாட்டீங்களா, அது அறமுறையா நிக்குது. அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றான், சல்லா சல்லம, ரெண்டு விஷயத்தை சொல்றான். நீங்க சல்லா மட்டும் எழுதிட்டு சல்லமங்கிற எழுதலையே, என் மீது ஸலவாத்தை பரிபூர்ணமாக சொல்ல மாட்டீர்களா சொல்லிட்டு மறந்துட்டாங்களாம். அவங்க சொல்றாங்க, அதுக்கு பிறகு நான் பெருமானாருடைய பேரை எழுதும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற பேரை முழுமையாக ஸலவாத்தை எழுதுவேன். வாயால சொல்றதை விட எழுதுறது எவ்வளவு நன்மை தெரியுமா? வாயால சொன்னா 1:10 தான். ஒரு முறை ஸலவாத்து சொன்னா அல்லாஹ் 10 நன்மை கொடுத்துருவான், அல்ல 70 நன்மை கொடுத்துருவான். கடிதத்தில் எழுதும் போது, கிதாபில் எழுதும் போது பெருமானார் பேருக்கு பக்கத்துல ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் பரிபூர்ணமா எழுதுனா, அந்த எழுத்து எது வரைக்கும் அந்த காகிதத்துல இருக்குமோ அது வரைக்கும் ஸலவாத் சொல்ல நன்மை வந்துகிட்டே இருக்குமா. இப்ப அதான் நம்ம கோட்டை விடுறோம், சல்லு சல்லு சல்லுன்னு போட்டு அவர் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது சல்ல மட்டும் தான் விட்டார். அதுவே ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, உண்மையை எழுத மாட்டேங்கிறாங்க. நாம என்ன செய்யணும், வெறும் பிராக்கெட்ல சல்லுன்னு போட்டா இது ஸலவாத்தே இல்லை. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை எழுதும் போது முழுமையாக ஸலவாத், கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர அதை முழுமையாக எழுதக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அந்த காகிதத்துல அந்த ஸலவாத் எதுவரைக்கும் இருக்குமோ அதுவரைக்கும் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அதை இந்தியாவில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில ஸலவாத்துடைய சிறப்புகள் இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய எழுதியிருக்கிறாங்க பக்கம் பக்கமா. எனவேதான் நம்முடைய தரீகாவுடைய சேகுமார்களும் இந்த ஸலவாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எந்த தரீகாவா இருந்தாலும் சரி, எப்படி அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லி தருகிறார்களோ அதே மாதிரி ஸலவாத்துகளையும் சொல்லி தர்றாங்க. குறிப்பா நம்ம ஷாதிலியா தரீகாவுல யாக்கூத்தியாங்கிற ஒரு ஸலவாத்தே இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எங்கெல்லாம் ஜாவியா இருக்குதோ, எங்கெல்லாம் அந்த தரீகாவுடைய அமல் நடக்குமோ அங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஸலவாத் ஓதுவார்கள், யாக்கூத்தியாங்கிற ஸலவாத்தை ஓதுவார்கள். அதே மாதிரி நம்முடைய ஷாதிலியா தரீகாவை சார்ந்த ஜஸூல் இமாம் தலாயிலுல் கைராத்துங்கிற ஒரு கிதாபை கோர்வு செஞ்சிருக்காங்க, ஸலவாத் கிதாபு. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸலவாத், சனிக்கிழமை ஓத வேண்டிய ஸலவாத், ஞாயிற்றுக்கிழமை ஓத வேண்டிய ஸலவாத், 7 நாளைக்கு 7 விதமான ஸலவாத்தை கோர்வு செஞ்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஓதி வரக்கூடியவர்கள் கண்ட பலன்கள் நிறைய உண்டு. எனவே தரீகாவுடைய அமல் எடுத்து பார்த்தாலும் கூட அதுக்கு ஸலவாத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த ஸலவாத்தை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக, குறிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஸலவாத் சொல்வது பருவம். மற்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் பேரை கேட்கும் போதெல்லாம் ஸலவாத் சொல்வது சுன்னத்து. வாழ்க்கையில் ஒரு முறையாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது பருதான். ஒரு மனிதன் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், மறைந்தான், ரசூலுல்லாஹ் மேல ஒரு முறை கூட ஸலவாத் சொல்லலன்னு சொன்னா அவன் மறுமையில் பாவியாக நிற்பான். வாழ்க்கையில் ஒரு முறை சொல்வது பருது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்து பிரகாரம் ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த அத்தஹியாத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது பருது. ஒரு மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்தோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போதெல்லாம் ஸலவாத் சொல்லணும். குறைஞ்சபட்சம் அந்த மஜ்லிஸ்ல ஒரு முறையாவது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லணுமா. ஒரு மஜ்லிஸ்ல இருந்து உட்கார்ந்தான் ஒரு முறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரிபூர்ணமான ஸலவாத் சொல்லவில்லை என்றால் சில பேர் கண்ண ஊத்திக்குவாங்க. ரசூலுல்லாஹ் பேரை கேட்டா கண்ணை ஊத்திக்குவாங்க, அது ஒரு பரக்கத்தான காரியம் தான். ஆனா வாயால சொல்லிட்டு கண்ணை ஊத்தணுமா.
வாயில ஒண்ணுமில்ல, வாயை மட்டும் வெறும் கண்ணை ஊத்தினா செலவாத்தை இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால செலவா சொல்லிய பிறகு கண்ணை ஒத்தி கொண்டால் பயனுண்டே தவிர வாயால செலவாத்து இருக்காது, வெறும் கண்ணை ஒட்ட ஒத்திக்குவாங்க. இதுல எந்த பலனும் இல்லை. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல ஒரு முறையாவது செலவா சொல்லாமல் எழுந்து சென்றால் அவன் நஷ்டமடைந்தவனாக செல்கிறான் என்பதாக அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில அதிகமாக செலவாத்தை சொல்லக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும். குறைஞ்சபட்ச இன்றைய பாடத்திலிருந்து இரவில் படிக்க போகும் போது குறைந்தபட்ச அமலாக நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், அமலை குறைக்க ஆசைப்படல. யாரு செய்யாதவர்கள் இருந்தால் நேரம் இல்லைன்னு சொன்னா குறைந்தபட்சம் 3 முறை, பகலையில 3 முறை, இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக 3 முறை மன ஓர்மையோடு இந்த செலவாத் என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. இந்த செலவாத்தின் மூலமாக நாம ரசூல்லா நேசிக்கிறதா சொல்றோம், ரசூல்லா நம்மள நேசிக்கணுமே, அதற்கு இந்த செலவாத்து தான். இந்த செலவாத்தை அனுப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கிற அடிப்படையில செலவாத்தை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக.